வணக்கம் நண்பர்களே, ஓமை சாப்பாடு சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கார்ன் கிரேவி மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார்ன் கிரேவி மசாலா செய்யறதுக்கு கார்னை ஃபர்ஸ்ட் சுடு தண்ணியில் அவிச்சு எடுத்துக்கலாம். அவிச்சு எடுத்துட்டு கார்னை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். அடுத்து மசாலா செய்ய தேவையான இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இல்லை துண்டு துண்டாக நறுக்கிக்கலாம். முதல்ல இஞ்சி பூண்டை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து முந்திரி பருப்பு சேம் அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு 10 முந்திரி எடுத்திருக்கேன். தண்ணி அதிகமாக ஊற்றி அரைக்கக்கூடாது, இந்த பதம் இருந்தாலே போதும். அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அது சூடானதும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் தாளித்து எடுத்துக்கலாம். அடுத்து அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா தாளித்து விட்டுக்கலாம். இப்போது வெட்டி வச்சுருக்கிற தக்காளிலாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் இந்த 3ஐயும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கிளறி விட்டுருவோம். அடுத்து நம்ம ஜாரில் அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த முந்திரி பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணோன்னே அந்த அரோமா, அந்த வாசனையே வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ பாருங்கள், கார்ன் எல்லாமே நல்லா நான் உதிர்த்து வச்சுருக்கேன். இதை அப்படியே மசாலோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடியை போட்டு நல்லா வேக விட்டுறலாம். அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். உங்களுக்கு தண்ணி ட்ரை ஆகிற மாதிரி இருந்தால் லைட்டாக மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், கார்ன் மசாலா நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இதோட வாசனையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இப்போது இந்த ரெடியான கார்ன் மசாலாவை சாப்பாடு, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்டோம்னா இதோட டேஸ்ட்டே அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நீங்கள் சாப்பிட்ருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதை ட்ரை பண்ணி பார்த்தவங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்கள் ஓமை சாப்பாடு, மணக்கும் சமையல், மறக்காத சுவை, தனிஷ் பாரதி.